ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 44. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் எல்லாருமே ஆசைப்படுறது வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லி தான். ஆனால் அது எப்படி ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறது தெரியாமல் நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணாமலே இருக்கீங்க. ஸோ இதுக்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ டெய்லி சூப்பர் டிப்ஸோட சூப்பர் ஃபுட்டோட நான் வீடியோ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஃபுட்டு எடுத்திங்கன்னா 1 மந்தில் 6 kg வரைக்குமே வெயிட் லாஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வெயிட் ஏறவே ஏறாது. நம்மளுடைய வெயிட் லாஸில் நம்மளுக்குன்னு தனியாக எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண போகிறதில்ல. நம்ம வீட்டில் சமைக்கிற ஃபுட்டை சாப்பிட்டே நம்ம சூப்பராக வெயிட்டும் லாஸ் பண்ண போகிறோம். இதில் ஒரு சில டிப்ஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்ணிக்க போகிறோம். அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டால் நம்ம ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி மார்னிங் எந்திரிச்சோடனே தேன் பூண்டு தான் எடுத்துக்கிட்டே 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழித்து நான் ஊற வச்ச வெந்தய வாட்டர் எடுத்தேன். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது, வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு நான் டீடாக் ஜூஸ் தான் எடுத்துக்கிட்டேன். பீட்ரூட் ஜூஸ் தான் எடுத்தேன். இந்த மாதிரி நீங்கள் ஜூஸ்லாம் கண்டினியூஸாக குடிக்கும்போது மார்னிங் வெறும் வயித்துல டீ காஃபி குடிக்கிற பழக்கம் நிறையா பேருக்கு இருக்கும். அந்த கிரேவிங்ஸ் ஃபர்ஸ்ட்டு கம்மியாயிரும். அதுவே நம்ம வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெறும் வயித்துல டீ காஃபி குடிக்கிறது ரொம்பவே தப்பு. ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஜூஸ் குடிச்சிங்கன்னா உங்கள் ஹெல்த்தும் சூப்பராக இருக்கும், உங்கள் ஸ்கின்னும் நல்லா க்ளோ கொடுத்து நீங்களும் ரொம்ப அழகாக தெரிவிங்க. என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி சூப்பர் டேஸ்டியான ஃபுட்டு தான் எடுத்துக்கிட்டேன். ஒரு கோவா ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டு இன்றைக்கி ப்ரோட்டீன் ரிச் சாண்ட்விச் தான் பண்ணி சாப்பிட்டேன். உண்மையிலே டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நம்ம வெயிட் லாஸில் இருந்தால் டேஸ்ட்டாக சாப்பிடக்கூடாதுன்னு யார் சொன்னால்? அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம சூப்பராக வீட்டிலையே பண்ணி நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். நம்மளுக்கு பிடிச்சதை கடையில் போய் சாப்பிட்டோன்னா தான் அவங்க என்ன சேர்க்குறாங்கன்ற நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம வெயிட் கெயினுக்கு ரொம்பவே இதாக இருக்கும். இது நம்ம வீட்டிலே பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் எந்த மாதிரி ஃபுட்டெலாம் சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரெசிபி வேணா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மிட் மார்னிங்கில் உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் தேவைப்படுது, கிரேவிங்ஸாக இருக்கா அப்படின்னா பேக்கரி ஐட்டம்ஸு ஸ்வீட்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீட்ஸ் ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா நட்ஸ் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஃப்ரூட்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ்லாம் ஜூஸாக எடுத்துக்காமல் மென்று சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்ச் எப்பவும் போல் ஒரு பவுல் ஃபுல்லாக ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு பவுல் ஃபுல்லாக குக்கும்பர் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஒயிட் ரைஸ் கம்மியாக எடுத்துகிட்டு நீங்கள் சைடில் வச்சு சாப்பிட்ற ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ நான்வெஜ்ஜோ அதை கொஞ்சம் நல்லா எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரைஸ் சாப்பிட்ற அளவு கம்மியாயிரும். அது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடும்போதே எடுத்தோடனே ரைஸை சாப்பிட்றாதீங்க. நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் எப்போவுமே வச்சுருப்பீங்களா, அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் ரைஸ் சாப்பிடுங்க. உங்களுக்கு ரைஸ் சாப்பிட்ற குவான்டிட்டி ரொம்பவே கம்மியாக. இத்தினோண்டு ரைஸ்லாம் சாப்பிட்டு என்னால் வெயிட் லாஸில் இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஐடியா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். சூப்பராக காரசாரமான ஒரு நண்டு கிரேவி வச்சு என்னுடைய லஞ்சை சூப்பராக முடிச்சாச்சு. ஈவினிங் டைமில் டீ காஃபி குடிக்கிறவங்க யாராக இருந்தாலுமே டீ காஃபி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பிளாக் காஃபி தான் எடுத்தேன். பட் ஒயிட் சுகர் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு வெல்லம், நாட்டு சக்கரை, இல்லை தேன், பனங்கற்கண்டு அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. உங்கள் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வெயிட் லாஸில் இருந்தால் டோட்டலாக சுகரை கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஒயிட் சுகர் கட்டாயம் கட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் வெல்லம் இந்த மாதிரிலாம் நீங்கள் அப்பப்போ எடுத்துக்கலாம் தான். ஈவினிங் ஆர் மார்னிங் டைம் உங்களுக்கு எந்த டைம் கிடைக்குதோ அந்த டைம் கொஞ்சம் நேரம் ஒரு 5000 ஸ்டெப்ஸ் 10,000 ஸ்டெப்ஸ் வாக் பண்ணுங்கள். அது உங்கள் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உங்கள் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் மைண்டும் நல்லா ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஃபுல் டே ஒர்க்குன்னு இருக்காமல் உங்களுக்கான கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நைட்டு டின்னர் 7 to 8 o'clock முடிச்சுக்கோங்க. அதுதான் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு 8 o'clock மேலே நம்ம எதுவுமே சாப்பிடாமல் இருந்தாலே நம்ம நல்ல சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கலாம். இன்றைக்கி நல்லா 2 சூப்பராக சாஃப்டான இட்லி எடுத்துகிட்டு கொஞ்சம் நண்டு கிரேவி வச்சு கோவா வச்சு என்னோடய நைட்டு டின்னரை சூப்பராக முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.